அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். கவனிங்க, நம்ம ஒரு சில வாரங்களாக 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசனுடைய ஆவிக்குரிய தரம், ஆவிக்குரிய நிலை எப்படி இருந்தது என்பதை தியானித்து வருகிறோம். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ஒரு தரமான விசுவாசிகளாய் வளர்ந்து வந்தான். அல்லேலூயா. அவங்க பயங்கர உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். பாடுகள் மத்தியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் இயேசுவுக்காய் வாழ்ந்தா உபத்திரம் வரும் என்று சொல்லி அறிந்து ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ச்சி அடுத்த நிலை அப்படி வளர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட நிலையிலேயே இல்லை, அவர்கள் ஆரம்ப ஸ்டேஜிலே இல்லை. அவங்க அடுத்த நிலைக்கு போயிட்டே இருந்தாங்க. அதே போல் இந்த 21வது நூற்றாண்டில் வாழ்கிற நானும் நீங்களும் தொடர்ந்து அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும். வளர்ச்சியில், ஆவிக்குரிய வளர்ச்சியில் நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். அதற்காகத்தான் இந்த பகுதியை நம்ம தியானம் பண்ணுகிறோம். முதலாவது, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் என்ன செஞ்சாங்களாம்? தரித்திருந்தார்கள். 2வது, அந்நியோன்யத்தில் எப்படி இருந்தாங்களாம்? ஆமாம், உறுதியாய் தரித்திருந்தாங்க. 3வது, அப்பம் பிக்குதல உறுதியாய் தரித்திருந்தாங்க. 4வது, ஜெபம் பண்ணுவதிலே அவர்கள் எப்படி இருந்தாங்களாம்? உறுதியாக என்ன செய்தார்களாம்? தரித்திருந்தார்களாம். அதனால் சொல்லியிருக்கிறான். 5வது, அவங்க தேவாலய சம்பந்தமாய் தேவாலயத்தில் அனுதினம் என்ன செய்தார்களாம்? தரித்திருந்தார்களாம். தேவாலயத்தில் ஆமாம், அனுதினமும். இப்போ வாரத்தில் ஒரு முறை மட்டும் அல்ல, எப்போதோ கூட்டம் நடக்கும்போது மட்டும் அல்ல. அவர்களை பார்த்தீங்கன்னா அனுதினம் எங்கே இருந்தாங்களாம்? தேவாலயத்தில் தரித்திருந்தாங்களாம். போன வாரம் நம்ம பார்த்தோம், மகிழ்ச்சியோடு அவங்க காணப்பட்டாங்க. எப்படி காணப்பட்டாங்களாம்? சத்தமாக சொல்லுங்க, பின்னாடி உள்ளவங்களா சொல்லுங்க. அந்த விசுவாசி எப்படி இருந்தாங்களாம்? ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். மகிழ்ச்சியோடு என்ன செஞ்சாங்களாம்? வாழ்ந்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு நிறைய என்ன இருந்துச்சு? உபத்திரவம் இருந்தது, பாடுகள் இருந்தது. அடியை வாங்கிட்டு சந்தோஷமாக புறப்பட்டு வந்து அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் கட்டி இழுத்து கொண்டு காவலில் போட்டான். சபையை பாழாக்கினான். ஆனால் அவர்கள் எங்கு சுற்றி திரிந்து தேவனுடைய சுவிசேஷத்தை என்ன செஞ்சாங்களாம்? அறிவிச்சாங்களாம். அதில் ஒரு ஆள் தான் பிலிப்பு. சமாரியாவுக்கு போய் அந்த பட்டணத்துக்கே ஒரு மிகுந்த சந்தோஷத்தை என்ன செய்தார்? பெற்று கொடுத்தார். பவுல் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு பிலிப்பியருக்கு கடிதம் எழுதும் பொழுது
என்ன சொன்னார்? சந்தோஷமாய் இருங்க இருங்கன்னு சொல்லி 18 முறை எழுதுகிறார் பிலிப்பியர். ஆகவே தேவ ஜனங்க எப்படி முகமலர்ச்சியை பார்த்து தான் மற்றவங்க கிறிஸ்துவுக்குள்ள வருவாங்க. ஆமாம், அதுக்குரிய காரியங்களாம் பார்த்தோம். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்கு என்ன இருக்கணும்? ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த சந்தோஷம் இருந்தால் என்னதான் உத்தரவு வந்தாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை யாராலும் எடுக்கவே முடியாது. அப்போ சபை எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து எப்படி இருக்கிய? சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேளுங்களேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஒரு வார்த்தையை மையமாக வைத்து தியானிக்க போகிறோம். கரெக்டாக சொன்ன 2:46 கடைசி வார்த்தை. கடைசி, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் என்ன விட்டாங்களாம்? அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. கபடம். போன வாரம் மகிழ்ச்சியோடு ஆராதனை பண்ணாங்க. இந்த ஆராதனை பண்ணுன அதுக்கு முன்னாடி வாசித்த தியானித்தபடி தேவாலயத்துக்கு வந்தவங்க, ஜெபம் பண்ணவங்க, அப்பம் விட்டவங்க, ஐக்கியமாக இருந்தவங்க, உபதேசத்தை கேட்டவங்க, மேலேருந்து வந்தா உபதேசத்தை கேட்டவங்க, ஐக்கியமாக இருந்தவங்க, அப்பம் விட்டவங்க, ஜெபம் பண்ணவங்க, தேவாலயத்துக்கு வந்தவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். மகிழ்ச்சியாக இருந்தவங்க அடுத்து சொல்லு, கபடமில்லாத இருதயத்தோடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3000 விசுவாசிகளுக்குள்ளேயும் கபடம் இல்லை. என்னல? சத்தமா சொல்லுங்க. என்ன இல்லையா? ஒரு கபடமில்லாத ஒரு இருதயம் அவங்களுக்கு காணப்பட்டதா. கபடம்னா என்ன? உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவதா என்னது? கபடம். முன்னே முகஸ்துதியாய் பேசிவிட்டு பின்னாடி போய் தவறாய் பேசுவதா என்னது? கபடம். 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 இருதயத்தில் ஒன்று, வெளியே ஒன்று, நேர ஒன்று, பின்னாடி ஒன்று பேசுவதா என்னது? அல்லது எப்படி சொல்றது? ஒரு திறந்த மனசோடு இல்லாதது கபடம். கபடம். கள்ளம் கபடம் இல்லாதவர்களாய் தேவ ஜனங்க இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒரு திறந்த மனதோடு என்ன செய்யணும்? சொல்லப்போனா ஆண்டவர் சொன்னார் பத்தியா, சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. சிறு பிள்ளைகளுடைய இருதயத்தை போல நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? மாறணும்.
கபடம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஒரு திறந்த புஸ்தகத்தை போல நேர்மையும் உண்மையுமாய் தேவ ஜனங்க வாழணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென். ஒருத்தர் பிடிக்காத காரியம்னா உங்கள்கிட்ட இது பிடிக்கலை சொல்லணும். ஒரு பிடித்த காரியம் இருந்துச்சா நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு என்ன செய்யணும், சொல்லணும். இது எப்படி விளக்கம் சொல்லணும்னு எனக்கு தெரியல. பைபிளில் இதை கொஞ்சம் இது 1 மணி நேரம் பேசணுமே, இதுக்கு வார்த்தையில் தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு தியானித்து இருக்கும்போது பைபிளில் யாரை கபடம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு பேர் தான் பைபிளில் வருது மனுஷன்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 46, 47. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக்க கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்று. எத்தனாவது வசனம்? தொடக்கத்திலிருந்து வாசி. 46, 46, 45 வாசி. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். பிலிப்பு வாரார். யார்கிட்ட? நாத்தான்வேல்ட்ட வாரார். நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாயிருக்கிற இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா ஏன்னா அந்த நாத்தான்வேல் என்பவன் சரித்திரத்தை நன்றாய் படித்தவன், நியாயப்பிரமாணங்களை நன்றாய் படித்தவன். சரித்திரம் சொல்லுது அரச பரம்பரையிலிருந்து இவர் ஆண்டவருக்கு வந்தவர் என்று சொல்லப்படுகிறது. யாரு இந்த நாத்தான்வேல்? பைபிளில் 12 சீசரில் இவர் ஒருவர். ஆனால் 12 சீசரில் நாத்தான்வேல் என்கிற பேரில் அவர் அறிமுகமாகலை. பர்த்தலோமி என்கிற பேரில் என்ன செய்கிறாரு, அறிமுகப்படுகிறார். ஆமென். நல்ல வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவர், சரித்திர ரீதியாக அதை ஒப்பிட்டு பார்க்கிறவர் தான் யாரு, இந்த நாத்தான்வேல். அதற்கு பிலிப்பு வந்து பாரும். ஏன்னா நான் பார்க்கும்போதே இந்த நியாயப்பிரமாணம்லாம் பார்க்கும்போது சரித்திர ரீதியாக பார்க்கும்பொழுது நாசரத்திலிருந்து எந்த நன்மையும் வருவதாக தெரியலை. அதனால கேட்குறான், நாசரத்தில் ஏதாவது நன்மை உண்டாகுமோ என்று கேட்கும் பொழுது வந்து பாரும். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் பார்த்த உடனே பிலிப்பு நாத்தான்வேலை ஆட்ட கூட்டு வராங்க. இயேசு கிட்ட கூட்டு வந்த உடனே நாத்தான்வேலை குறித்து பிலிப்பு ஆண்டவர்கிட்ட எதுவுமே என்ன செய்யல, சொல்லவே இல்லை. நாத்தான்வேலை கிறிஸ்துவுக்கு நேராய் கொண்டு வருகிறான். கொண்டு வந்த மாத்திரத்தில் ஆண்டவர் நாத்தான்வேலை பார்த்து சொல்கிறார், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கபடற்ற, ஆமா, உள்ளத்தை ஒன்றும் வைத்துக்கிறாம கபட இல்லாத உத்தம இஸ்ரவேலன் தான் யாராம்? அப்ப பைபிள்ல ஒரு கபடற்ற ஒரு மனுஷன் அப்படின்னு வருகிறதுனா இந்த நாத்தான்வேலை குறித்து தான் வருது. அது ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, கபடற்ற. ஆமா, இஸ்ரவேல்னாயே நாத்தான்வேல் சொல்றார். அப்ப ஆண்டவருடைய பார்வையில் ஒரு கபடம் இல்லாத மனுஷன் தான் யாரு?
இந்த நாத்தான்வேல். அப்ப என்னையும் உங்களை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லணும்? கபடமில்லாத, ஆமா விசுவாசியே, கபடமற்ற ஊழியக்காரனே என்கிற பேரை நானும் நீங்களும் எடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். சரித்திரம் சொல்லுது, இவனை பைபிளில் நிறைய இடத்துல அவன் அதை செஞ்சான் இதை செஞ்சானும் பேதுருவை போல மற்றவங்களை போல எழுதாவிட்டாலும் இந்த நாத்தான்வேல் தான் பர்த்தொலோமி 12 சீசல ஒருவன். கிபி 54 அவர் பல நாடுகளில் பிரயாணம் பண்ணி அவர் இந்தியாவுக்கு வந்தாராம். இந்தியாவுக்கு தோமா தென்னிந்தியாவுக்கு வந்தார், இவர் வட இந்தியாவுக்கு வந்தாராம். அல்லேலூயா. எங்க வந்தாராம்? வட இந்தியா, ஒரிஷா, கோவா இதை போன்ற பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தவர் தான் யாரு? இந்த நாத்தான்வேல் என்கிற பர்த்தொலோமி. ஆண்டவருடைய சீடனில் ஒரு நம்ம அதை சரித்திரத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவன் நம்ம தோமா மட்டும்தான் எங்கே வந்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கு தோமா கேரளாவுக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து சென்னையில் போய் இரத்த சாட்சி என்ன செஞ்சார்? மரித்தார். இவர் வட இந்தியாவில் ஒரிசா இன்னும் சில மாநிலங்களுக்கு போய் கோவாவெல்லாம் வந்து சுவிசேஷத்தை சொல்லி அங்கே உள்ள விக்கிரங்கள் நடுவில் விக்கிர கோயிலுக்கெல்லாம் போய் அங்கே அந்த ஜனங்கள் அற்புதங்களுக்காக போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அந்த இந்து கோயிலுக்குள்ளே அற்புதங்களை செய்து இயேசுவை ஆண்டவர் என்று நிரூபித்த மனிதன்தான் இந்த நாத்தான்வேல். ஒரு அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஆமென். கடைசியில் சரித்திரம் சொல்லுது, இரத்த சாட்சியாக தான் என்ன செய்தார்? இவரும் நிறைய சித்திரவதைப்பட்டு தான் உயிரோடு வச்சு தோலை உரிச்சிட்டாங்களாம். யார? நாத்தான். அந்த தோல் உரிச்சாலும் கூட சாகு வரைக்கும் இயேசுதான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார், இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லி அங்கேயும் அந்த ஜனங்களை சபிக்கலை, அந்த ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பலை. ஆனால் அந்த ஜனங்களை நேசித்து சாகும் வரைக்கும் சிலுவையில் தலைகீழாக அவளை என்ன செய்யிட்டாங்களாம்? அரைஞ்சிட்டாங்களாம். தோலை உயிரோட வச்சு தோலை உரிச்சிட்டாங்களாம். அதன் நடுவிலும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் நமக்கு அல்லேலூயா வராது. நமக்கு யாராவது லேசாக நோண்டிட்டாவ, என்னை குத்திட்டாங்க, என்னை கொடைஞ்சிட்டாங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, இப்படி பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். பாடுகள் மத்தியிலும் பரமன் இயேசுவை உயர்த்தினவங்க தான் இப்படியாப்பட்ட தேவ மனிதர்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் இருந்தது. திருக்குள்ள இருதயம் இல்லை, கேடுள்ள இருதயம் இல்லை. அவங்க சிந்தனை தெளிவாக இருந்தது. அல்லேலூயா. அவங்க பார்வை தெளிவாக இருந்தது. எல்லார் மேலும் அன்புள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவருக்காக பாடுகளை சகிக்க அவங்க தங்களை அர்ப்பணித்தாங்க. அதனால தான் அவனை பார்த்த பார்வையிலேயே இவன் இருதயம் சரியா இருக்கப்பா, திருக்கில்ல, கேடு இல்லை, நல்ல இருதயம், உத்தம கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேல் என்று ஆண்டவர் அங்கே அவனை குறித்து சாட்சி சொல்றதை பார்க்க முடிகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு பின்னாடி நான் பார்த்த யாரையாவது பைபிளில் கபடற்ற சொன்னதாக தேடி பார்த்தேன்,
இருந்திருக்கிறாங்க. ஆனால் பேர் சொல்லலை. ரோமர் 16வது அதிகாரத்துடைய 17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்களுக்கு என்ன சொல்றேன்? புத்தி சொல்றேன். கீழே வாசி. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார். கபடமில்லாத இருதயங்களை என்ன செய்றாங்களா? வஞ்சிக்கிறவளா இருக்கிறாங்க. அப்ப ரோம சபைக்குள்ளும் கபடில்லாத, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? மேல உள்ள கவனிக்கிறீங்களா? சரி. ரோம சபைக்குள்ள எப்படி இருந்திருக்கிறாங்க? கபடில்லாத இருதயம் உள்ளவங்க இருந்திருக்கிறாங்க. பவுல் எச்சரிக்கிறார். சிலர் இருக்கிறாங்க அவங்க கவனிங்களேன். ஆமா, அவர்கள் அன்றியும் சகோதரர் நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளை இடர்களை உண்டாக்குற குறித்து எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இடத்துக்கு ஊழியம் செய்யலையா? ஊழியம் தங்கள் வயிற்றுக்கே நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடற்றவர்களை என்ன செய்வாங்களாம்? ஆமா, வலது கைக்கும் இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத மக்களை இப்படியா மக்கள் என்ன செய்வாங்களாம்? வஞ்சிப்பாங்களாம். அப்படின்னா ரோம சபைக்குள்ளே கபடற்ற மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருக்கிறாங்க. கபடற்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒன்றும் புரியலையா? நான் என் இருதயம் நல்லா இருக்கு அவன் சொல்றான், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு சரியாத்தான் பிரசங்கம் பண்றேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு ரசிச்சுக்கிட்டு போறதுக்காக நான் பிரசங்கம் பண்ணல. நல்லா கவனிங்க. அல்லது ஒரு பிரசங்கம் பண்ணணும் என்பதற்காக நான் பண்ணல. எதை தியானிக்கிறோமோ அதே போல நம்ம மாறணும். நம்ம கபடற்றவர்களா இருக்கணும். எப்படியா இருக்கணும்? ஆனா சிலர் கபடற்றவர்களையும் வஞ்சிப்பாங்களாம். ஆகவே என்ன செய்யணும்? யாராவது வந்து உங்க காதுல நல்ல காரியத்தை பேசுறா மட்டும் காது கொடுங்க. கெட்ட காரியத்தை பேச போயிட்டு வாங்க சோத்திரம் சொல்லிருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல காரியங்களை சொன்னா அதை காது கொடுத்து கேளுங்க. அதற்கு கேட்கறதுக்கு தீவிரப்படுங்க. ஆனா பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறத விட்டு என்ன செய்யணுமா? விலகணுமா? இப்படியாப்பட்டவர்கள் அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யலாம். ஊழியக்காரர்களை போலதான் இருப்பாங்க. அவங்க யாருக்கு ஊழியம் செய்யல? கர்த்தருக்கு ஊழியம் செய்யல. தங்கள் வயிற்றுக்கு என்ன செய்தார்களாம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு ஊழியம் செஞ்சாங்களாம்? வயிற்றுக்கே என்ன செய்றாங்களாம்? ஆமா, இவர்கள் இப்படியாப்பட்டவர்கள் கபடற்றவர்களையும் வஞ்சித்துருவாங்களாம். நல்ல உள்ளத்தை என்ன செஞ்சிருவாங்களாம்? கெடுத்துருவாங்களாம். அதனால நல்ல செய்தி யார் சொல்றாங்களோ, பக்தி விருத்திக்கு ஏதுவான செய்தி யார் சொல்றாங்களோ, அன்புக்குரிய செய்தி யார் சொல்றாங்களோ
ஐக்கியத்துக்குரிய காரியத்தை யார் பேசுகிறாங்களோ அவங்களோடு ஒட்டிக்கொள்ளணுமே ஒழிய மற்றவரை வெட்டி விட்டாரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. அவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை யோவான் பார்க்கிறார். எங்க பார்க்கிறாரு? பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை யார் பார்க்கிறா? அது இங்கிருந்து போன கூட்டம் தான். அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவருடைய என்ன சொல்லப்பட்டிருக்க? அவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருந்தாங்க. ஒரு அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் பரலோகத்துக்கு போனோம்னா கபடம் இல்லாதமே இருக்கணும். இவ யாரா? ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு கூட்டம் ஜனம் நிற்குது. அவர்களை யோவான் தரிசனத்திலே பார்க்கிறார். பார்க்கும் பொழுது சொல்றார், இவர்கள் வாயில என்ன இல்லையா? கபடம் காணவில்லை. உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு என்ன செய்யல? பேசல. கபடம் காணல. இப்படியாப்பட்ட நல்ல சாட்சி நம்ம எடுக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா சொல்லுங்க. கபடம் காணப்படல. சரி, நமக்கு நேரம் வேகமா போகுது. நம்ம பிரசங்கத்துக்கு உள்ள நுழைய போறோம். என்னோட எத்தனை பேர் வாரையா? 1ஆம் நூற்றாண்டுடைய விசுவாசம் எப்படி இருந்தாங்களா? கவடமே இல்லை. கவடம் இல்லாம சோறு சாப்பிட்டாங்களாம். அதில் கவடம் இல்லாம போஜனம் பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? கவடம் இல்லாம நிறைய பேருக்கு சோறு கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு என்ன செஞ்சாங்க? சோறு கொடுத்தாங்க. சோறு கொடுக்கும்போது சண்டை வரல. ஆள் பார்த்து கொடுத்துட்டாங்கன்னு என்ன செய்யலை? ரிப்போர்ட் வரல. கத்திரிக்காய் விழுந்தா என்ன, முருங்கைக்காய் விழுந்தா என்ன, உருளைக்கிழங்கு இருந்தால் தான் என்ன, மட்டனில் எலும்பு தான் எனக்கு கிடச்சிச்சு. அவங்களுக்கு சதையாக வச்சுட்டாங்க. இவங்களுக்கு என்ன எலும்பாக வச்சுட்டாங்க. அப்படிலாம் இல்லை. எதை கொடுத்தாலும் சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதை கொடுத்தாங்கன்னா, ஏன்னா அவங்க உள்ள எப்படி இருந்துச்சான்? கபடம் இல்லாமல் போஜனம் பண்ணாங்களாம். என்ன பண்ணாங்களாம்? அப்ப நம்ம உள்ள எப்படி இருக்கணும்? சரி, அடுத்து பைபிள்ல கபடம் இல்லாத யார் அப்படி சொன்னா ஒரு பறவையை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. என்னதை குறித்து? என்னதை குறித்து சொல்லுங்க வாயை திறந்து. மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் நமக்கு அதெல்லாம் இருக்கு. அப்பப்போ எட்டி எட்டி பார்ப்போம். சர்ப்பனு தெரியுமா? கொஞ்சம் தூரம் போகும், அவர் நின்று அப்படி எட்டி பார்க்கும். அப்புறம் ஊரும், அப்புறம் போய் அப்படி எட்டி பார்க்கும். சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல இருங்கள். தேடுறாங்க பைபிள்ல 10 மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது அதிகாரம்.
தெரியல. சரி, അങ്ങനെ பாம்பை போல ஆனசர் உங்களை நான் ஓநாய்க்குள்ள அனுப்புறது போல உங்களை என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். நீங்கள் எப்படி இருக்கணும்? சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் பிராக்களை போல கபடற்றவளுமா. அப்ப சர்ப்பம் வினா உள்ளதா இருக்குமா, பிரா எப்படி இருக்குமா? அப்ப சர்ப்பத்துக்குள்ள அந்த கபடற்ற நிலை இல்லை, வினா உள்ள இடம் இதுதான் சுவாவம் தான் இருக்கு. ஆனா பிராவுக்குள்ள என்ன இருக்கான், ஒரு கபடற்ற அந்த தன்மை யாருக்குள்ள இருக்கான். அப்ப கபடற்றவளாக இருப்பதற்கு யாரை ஆண்டவர் ஒப்பிட்டு இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்களேன், யாரை ஒப்பிட்டு இருக்கிறாரு? ஆமா, வினா உள்ளவர்களாக இருப்பதற்கு யாரை ஒப்பிட்டு இருக்கிறாரு? ஆமா, எப்போதுமே கேள்வி, எப்போதுமே கேள்வி. சிலருக்கு வார கேள்வி இருக்க, யாராலுமே பதில் சொல்ல முடியாது. கவனிங்களா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த கபடற்றதுக்கு யாரை பயன்படுத்துறாரு? பிராவை போல எப்படி இருக்கணுமா? பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த பறவையும் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசல. பரிசுத்த ஆவியானவருக்கு எந்த பறவையை ஒப்பிட்டு பேசினார்? மத்தேயு 3:16. மத்தேயு 3:16 நமக்கு தெரியும். இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி. தேவ ஆவி எப்படி இறங்கினாலாம்? புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். கவனிக்கல. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தில் மூன்றாவது தெய்வம். அல்லேலூயா. யாரு? பிதாவாகி தேவன் எப்படியோ, குமாரனாகி தேவன் எப்படியோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர். கவனிங்கள. அவர் பரிசுத்த ஆவியானவருக்கு யாரை ஒப்பிட்டு பேசி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா பிராவை. ஆமா, இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. தேவாவியார் யாரை போல வந்து இறங்கினார்? அல்லேலூயா. காக்கா வந்து உட்கார்றதுக்கும் பிரா வந்து உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. காக்கா வந்து உட்கார்ந்தா அப்படி நெகம் பதிஞ்சிடும். பிரா வந்து உட்கார்ந்தா உட்கார்றதே தெரியாது. என்ன சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. சரி, நான் இந்த பிராவை குறித்து கபடற்ற அவன் சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்க. பிரா கபடற்ற ஒரு பறவை. வேற எதையுமே என்ன செய்யல, ஒப்பிடலையே. ஏன் ஆண்டவர் அல்லது ஆண்டவர் இயேசுதான் பிராவை கவடற்ற உள்ளத்துக்கு ஒப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பிராவை குறித்து ஆராய்ச்சி பண்ணேன். அல்லேலூயா. பறவை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அது என்ன படிப்பு? விளங்கியலா? ஸ்வாலஜி பாடம் எடுக்கிறவங்களாம் பறவைகளை குறித்து என்ன செய்வாங்க, படிச்சிருப்பாங்களா இல்லையா? எத்தனை பேர் ஸ்வாலஜி பாடம் எடுத்து படிக்கிறியா? சரி, இப்போ சுகந்தி படிச்சிருக்கு. ஒரு பிராவை குறித்து ஒரு 10 காரியம் சொல்லு பார்ப்போம். மறந்து போச்சா? படித்தேன், எப்பயோ படித்தேன், மறந்து போச்சு. கவனிக்கல. இந்த பிராவை போல நானும் நீங்களும் கவடற்றவளாய் மாறணும். அவனு நான் பிராவை குறித்து
ஒரு 10-12க்கு மேலே நான் படித்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது நமக்கு சபைக்கு விசுவாசிகள் நிறைய காரியத்தை ஒப்பிட்டு பேசலாம். அதனால தான் போல ஆண்டவர் இந்த பிராவை கவடற்ற உள்ளத்துக்கு உதாரணப்படுத்தி பேசியிருக்கிறார். ஒரு மாதிரி முறைக்கிற பற்றியா ஒன்று, ஏன் ஆண்டவர் பிராவை போல கவடற்றவளாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் நடைமுறையாக பார்ப்போம். சில வசனங்களையும் நான் தருவேன். சரியா? ஒன்று, பிரா இந்த தானியத்தை மட்டும்தான் சாப்பிடும். என்னது? தானிய வகையில தானே செய்யும், சாப்பிடும். நாத்த மீன், கறி, நண்டு, நட்டுவக்காளி, தேள், ஊரில் போல பூச்சியெல்லாம் பிடிச்சி முழுங்காது. யார்? என்னது? கண்டதையும் சாப்பிட்டு செத்து போன புணத்தை சாப்பிடாது. தானிய வகையை மட்டும்தானே செய்யும். இந்த பயிர் வகையை மட்டும்தானே செய்யும். கோதுமை சாப்பிடும், நெல்லை சாப்பிடும். உங்களுக்கு தெரியும். தானிய வகையைத்தானே செய்யும். பெரியதெல்லாம் போட்டு முழுங்காது. பெரியதெல்லாம் செய்யாது, முழுங்காது. கண்டதையும் சாப்பிடாது. என்னது? புறா சொல்லுங்க. கண்டதை என்ன செய்யாது? அது தானிய வகையை மட்டும்தானே செய்யும், சாப்பிடும். ஒழிய கண்டதை என்ன செய்யாது, சாப்பிடாது. நம்ம கவனிங்கள, மனுஷனை கவனிங்கள, நல்லா கவனிங்க. ஒழுங்கா ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யாததுக்கு முன்னாடி அவங்க என்னத்தை சாப்பிட்டாங்க? ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, அந்த கறி, இந்த கறியை சாப்பிட்டாங்க. ஆண்டவரே நல்ல உடலுக்கு ஆரோக்கியமான மனுஷன் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய காரியத்தை தான் புசிக்க சொன்னார். எப்ப அவன் பாவம் செய்ய ஆரம்பிச்சானோ, பாவத்தில் விழுந்தானோ, வெஜிடேரியன்ல இருந்து நான் வெஜிடேரியனுக்கு வந்துட்டான். யாரு? ஆதாமோ. அதுக்கு முன்னாடி ஆட்டையும் வெட்டல, மாட்டையும் வெட்டல. அதை என்னத்தை சாப்பிட சொன்னாரு? தோட்டத்தில் உள்ள அழகான கனி விருட்சங்களை தான் சாப்பிட சொன்னார். எப்ப பாவம் செய்தானோ அதுக்கு பின்னாடி தான் மாம்சம் புசிக்கிறவனாய் மாறிவிட்டான். ஒரு அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ள நிறைய வியாதி என்ன செய்யுது வருவதற்கு காரணம் என்ன? மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியல, கண்டதையும் புசிக்க ஆரம்பிச்சுட்டான். இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்ச வயசுலயே சாகிறதுக்கு காரணம் என்ன? கண்டதையும் சாப்பிடுறது. என்னது? கண்டதையும் சாப்பிட்டா குண்டராகலாம், சீக்கிரம் மண்டையை போடலாம். ஹலோ, இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நம்ம தேவனுடைய ஆலயம்னு பைபிள் சொல்லுது. நம்ம யாரா? தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் அவனை கெடுப்பார்னு வேதம் சொல்லுது. அப்ப தேவனுடைய ஆலயத்தை எப்படி காத்துக்கொள்ளணுமா? பரிசுத்தமா என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணுமா? குடி, வெறி, போதை வஸ்துக்களுக்கெல்லாம் மனுஷன் திரும்பும் போதுதான் அவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை முறையே தலைகீழா மாறி அவனுக்குள்ள கொலையும் கொள்ளையும் வெறியும் வாழ்வதற்கு காரணம் என்ன?
இப்படியாப்பட்ட போதை வஸ்துக்கு அடிமையாகும் பொழுது அவனுடைய இருதயம் தாறுமாறாய் மாறி போகிறது. தேவையில்லாததை சாப்பிடுவதனால, குடிப்பதனால, போதை வஸ்துக்கு மனுஷன் அடிமையாவதனால என்ன செய்யற, மனுஷனுடைய வாழ்க்கை, அவன் நீடிய வாழ்வு குறைந்து போகுது. அவன் இருதயமும் கெட்டு போகுது. கபடற்ற இருதயம் இல்லாம கபடம் நிறைந்த இருதயமாய் மாறுவதற்கு காரணம் என்ன? இதுதான். குடிகாரனை பார்வை, அந்த போதை உள்ள போன உடனே அவன் நார்மலா இல்லை, வேற மனுஷனா மாறிடுறான். என்ன பேசணுமே தெரியல, எங்க போறணுமே தெரியல. அவன் இருதயம் தாறுமானதை யோசிக்கிறது. நல்ல இருதயம் என்ன செய்த, கெட்டு போச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பிராவை போல கவடற்றவளாக பிரா கண்டதையும் சாப்பிடாது. புறா என்ன செய்யாது? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ போஜன பிரியனா இருந்தா தொண்டையில என்ன வைய, கத்திய வைய. போஜன பிரியனா இருந்தா என்ன செய்யணுமா? தொண்டையில கத்திய வைக்கணுமா? அதாவது நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியமானதைத்தான் சாப்பிடணும் ஒழிய, பசிக்குத்தான் சாப்பிடணும் ஒழிய, சில ருசியா இருக்குன்னு சொல்லிட்டு பசியெல்லாம் அடங்கினாலும் கூட ருசியா இருக்கு ரோட்டோரத்தில் உள்ள கண்டதை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க, தாங்களும் சாப்பிட்றாங்க. அப்புறம் சீக்கிரம் கேன்சர் வந்துடுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புறா என்னத்தை சாப்பிடாதான்? பக்கத்தில் சொல்லுங்களேன், புறா நம்ம போல இல்லை, கண்டதையும் சாப்பிடாதே, நல்ல தானிய வகைத்தான் செய்யும். ரோட்டோரத்தில் ஈ முக்கிறதெல்லாம் என்ன செய்யாத. நெய்வேலிக்கு போயிட்டு வந்தோம், காரில் வந்தோம். சேத்தியாதோப்பு குறுக்கு ரோடு வந்த உடனே டீ குடிக்கலாம் இறங்கினோம். அங்கே பச்சு சூடாக போட்டாங்க. ஆளுக்கு 2 பச்சு வாங்கி சாப்பிட்டோம். முடையோர் உற்சவத்துக்கு போனோம். இந்த பாஸ்டாமா வந்தாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது நான் 2 இட்லி வச்சா போதும் அப்படின்னு சொன்னேன். ஏன் நீ சாப்பிட மாட்டோம் பாஸ்டாமா கேட்டாங்க. நாங்கள் இந்த சேத்தியாதோப்பிட்டு வரும்போது 2 வாழைக்காய் பச்சு சாப்பிட்டோம். அதையா நீ சாப்பிட்ட? இனிமே அதை சாப்பிட்ட சரி வராது. அதில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? அதில் நம்மளாம் சாப்பிடக்கூடாது. அது எத்தனை நாளும் வச்சு சேர்த்து வச்ச எண்ணெயோ தெரியாது. அதில் சாப்பிட்டா சீக்கிரத்தில் நமக்கு என்ன வரும்? நம்ம நோய் தான் வரும். நம்ம அதையா பார்க்குறோம். அப்பப்போ பசி ஆறுனா போதும். எவ்வளவுதான் பசியாக இருந்தாலும் புறா நாத்தம் பிடிச்ச மீனை சாப்பிடாதே, நாத்தம் பிடிச்ச எலியை போய் என்ன செய்யாதே, அது காக்காதான் சாப்பிடும். அப்போ புறாவை போல நம்ம இருக்கணும். எப்படி இருக்கணும்? புறா கண்டது என்ன செய்யாது, சாப்பிடும். 2வது நான் 10 குறிப்பு சொல்கிறேன்னா இப்போ நேரம் முடிஞ்சு. 2வது புறாவுனுடைய தன்மை கவனிங்களேன். சொல்கிறாங்க, அதை வெட்டி, கோழியெல்லாம் வெட்டுறில்ல, அதுக்குள்ள ஒரு பிச்சுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? ஒரு பச்சை கலர், ஒரு பைக்குள்ள பச்சை கலரில் ஒரு திரவம் இருக்கும். அது கறியில் பட்டுட்டா கசக்கம். ஆனால் அந்த புறாவுக்குள்ள என்ன இல்லை? பிச்சு இல்லை. என்ன இல்லை? தேவைப்பிள்ளைனா ஒரு அல்லையா சொல்லுங்க.
நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு அல்லையில சொல்லுங்க. கை சேத்திர கை கொடுக்கான், ஆனால் வாய் இருதயபூர்வமாக நான் எல்லாரோடும் சமாதானமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு அல்லையில சொல்லுங்க. எனக்கு கசப்பே இல்லை. நீ ஒரு பிராவா இருந்தா உனக்குள்ள கசப்பு இருக்காது. ஏன் இந்த பிராவுக்குள்ள என்ன இல்லை? அந்த என்ன பிச்சு இல்லை. மற்ற பறவைகளுக்குள்ள கோழிக்குள்ள இருக்கிறது போல எதுக்குள்ள இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல பிராவை போல எப்படி இருக்கணும்? கசப்பு யார் மேல வைக்க கூடாது. அப்பப்ப ஆண்டவர் சமூகத்தில் ஓட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி சுத்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஹலோ, எழுதுனா மட்டும் போதாது, இருதயத்தில் இருக்கணும். பாட்டு யார் மேல் கசப்பு இல்லப்பா. பாட்டுனா யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஆனா 1000 கசப்பு வச்சுட்டு பொய். பிராவுகள் என்ன இல்லை? பிச்சு இல்லை, கசப்பு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் பிராவை போல எப்படி இருக்கணுமா? கபடற்றவளா இருக்கணும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு எதிரி இருக்கான், பிசாசு மட்டும்தான். எனக்கு ஒரே ஒரு பகையாளி இருக்கிறான், அவன் பிசாசு மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு யார் எதிரி? யார் உங்களுக்கு எதிரி? ஒன்றாம் நூற்றாண்டுடைய விசுவாச கவடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணாங்களாம். பிராவுக்குள்ள எண்ணெய் இல்லை, கசப்பு உள்ள அந்த திரவம் இல்லை. அதனால பிராவை போல கவடற்றவளா இருக்க. மூன்றாவது நான் சுருக்கமாக சொல்லிட்டு போறேன். பிராவுக்குள்ள நான் கற்றுக்கொண்ட காரியம், அதாவது பிரா பழங்காலத்தில், பழைய காலத்தில் மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில், அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, செய்தியை கொண்டு போய் ராஜா ஒரு செய்தியை எழுதி அதோடைய காலில் கட்டி இன்னொரு இடத்துக்கு போய் அதை கொடுத்துட்டு வர சொல்லுவார். நேர எங்க போனமோ அந்த சீட்டு காலில் கட்டி துண்டு கடிதம் அதை கொண்டு போய் எங்க விடும்? அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்துடும். ஒரு அல்லேலூயா. இது நான் சொல்லலப்பா, ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்றாங்க, மன்னர் காலத்தில் முற்காலத்தில் செய்தி சொல்லணும்னா, இன்னைக்கு தபால்காரர் இருக்கிறாங்க. அன்னைக்கு தபால்கார, இப்போ ஃபேஸ்புக் வந்துருச்சு, எல்லாம் இன்டர்நெட்டில் என்ன செஞ்சு, ஒரு செகண்டில் செய்தி எங்கே போயிடுது? அடுத்த நாட்டுக்கு போயிடுது. ஆனால் அன்னைக்கில் அப்படி இல்லை. செய்தியை கொண்டு போனோம்னா அன்னைக்கு தபால்காரர் இருந்தாங்க. இப்போ தபால் நிலையத்தில் மூடிட்டாங்க, வேற காரியத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அன்றைக்கு தபால்களை கொண்டு போய் கொடுக்கிற அந்த பழக்கத்தை பிராவுக்கு வைத்திருந்தார்கள். அந்த செய்தியை அதை எழுதி காலில் கட்டி விட்டுருவாங்க. நேர கொண்டு போய் அது செய்தியை ஒப்படைச்சிடும். தூதுவர், அல்லேலூயா, செய்தி தொடர்பாளர் செய்தியை கொண்டு போய் மற்ற இடத்துல சொல்வதற்காக அதை அன்றைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஏன் நோவாவை கவனிங்கள, வாசிங்க ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8லிருந்து 12 வரைக்கும். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தில் இருந்து வெளியே விட்டான்.
பூமியிலே தண்ணீர் குறைந்து விட்டதா என்பதை நோவாவுக்கு தெரியணும். எதை அனுப்பினாராம்? புறாவை அனுப்பினாராம். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியினாலே அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே தன்னிடத்தில் வந்தது. போச்சே, செய்திய தண்ணிலாம் வச்சிருச்சான்னு அறிவதற்காக புறாவை விட்டாரு. அது போய் பார்த்தது, கால் வைக்கிறதுக்கு என்ன இல்லை, இடம் இல்லாத திரும்ப யார்கிட்ட வந்துச்சு? மறுபடியும் அனுப்பினார். பின்பு 7 நாள் சென்று மறுபடியும் அந்த புறாவை என்ன செய்தார்? பேழையிலிருந்து என்ன செய்தாரு? வெளியே விட்டார். அந்த புறா சாயங்காலத்துல அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ இப்ப 2வது முறை வந்த போது அது வாயில என்ன இருக்கு? ஒலிவ மர கிளை வாயில் இருந்தது. அப்ப நோவா புரிஞ்சுக்கிட்டாரு, ஜலம் வற்றி போச்சு. அப்ப நல்ல செய்தியை கொண்டு போற பழக்கம் யாருக்கு இருந்துச்சு? நல்ல செய்தியை கொண்டு வந்து சொல்ற பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சு? அந்த புறாக்கிட்ட இருந்துச்சு. இங்க உட்கார்ந்து இருக்கிற புறாக்கிட்ட இருக்கா? சபையை பார்த்து என் புறாவே, என் உத்தமியே அப்படின்னு உன்னத பாட்டில் சொல்றார். என் புறாவே, என் உத்தமியே. அது பெண்களை பார்த்து தான் சொல்றாரு. ஆமா, புறாவை அதிகமாக பைபிளில் பெண் இனத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்க? ஒப்பிடப்பட்டிருக்க. ஏன்னா உங்க வாயில ஒரு வார்த்தையை போட்டா அடக்கி வைக்கவே முடியாது. அது வெடிச்சிரும் இருதயமே. அதை தெரிஞ்சுதான் நல்ல செய்தியை அடக்கி வைக்காமல் போச்சோன்னா நல்லது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் பக்கத்து வீட்டுக்கும் ஏற்று வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கு சண்டை வர்றதுக்கு காரணம் தெரியுமா? அப்பா அம்மாலாம் வெளியே வேலைக்கு போயிடுவாங்க, இது வீட்டில் இருக்கும். ஏதோ சின்ன பிரச்சனை, கோழியோ ஆடை வந்திருக்கும். வந்த உடனே அது வந்துட்டு போயிடுச்சு, சின்ன வாக்குவாதம் வந்துச்சு, முடிஞ்சு. அது கங்கணம் கட்டிக்கிட்டே உட்காந்துக்கிருக்கோம். அப்பா வரட்டும், அம்மா வரட்டும், வந்து போட்டு கொடுக்கும்போது போட்டு கொடுத்த உடனே வந்து அவங்க வீட்டில் வந்து முகத்தை கழுவுனாலோ காலை கழுவுனாலோ இல்லையோ, நேரம் அந்த வீட்டுக்கு அருவாளை எடுத்து தான் போவாங்க. இது செஞ்சது யாருதான்? இதுதான் கலகத்தை உண்டாக்குறது யாரு? ஆனா இந்த புறா நல்ல செய்தியை கொண்டு போகும், நல்ல செய்தியை கொண்டு வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நான் சொல்றது அப்படியே ஆவிக்குரிய பிரகாரமா ஏற்றுக்கொள்றோம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்தியை அந்த புறாவுடைய காலில் கட்டி அனுப்புறாங்களோ அதற்கு மாறான வேற எந்த செய்தி இடையில பிட்டுலாம் அடிக்காது. என்ன செய்யாத? ஆமா, இடையில உட்கார்ந்து போய் அங்க போய் பாதியில் உட்கார்ந்துட்டு இன்னொரு இடத்துல போய் பிட்டு வாங்கிட்டு அதையும் சேர்த்து கொண்டு போய் என்ன செய்யாத? பிட்டடிக்கிற புறால எஜமான் மன்னன் எதை சொல்லி அனுப்புறாரோ அந்த செய்தியை கொண்டு போய் கொடுக்கிற சுவாபம் தான் யாருக்குள்ள இருக்கு? அதே ராஜா வாங்கி அதை வாசித்துட்டு வேறொரு கடிதம் எழுதி அது காலில் கட்டி திரும்ப பதிலுக்கு எங்க செய்வார்? அனுப்புவார். இந்த செய்தியை வாங்கிட்டு அந்த செய்தியை கொண்டு வந்து கொடுக்கிற பழக்கம் யாருக்குள்ள இருந்ததா? இந்த மரமண்டையெல்லாம் அதுக்கிட்ட கற்றுக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். நீங்களாம் நல்ல மண்டை போலையே. நல்ல மண்டைன்னா அடிக்க வேணாம், மர மண்டையா இருந்து அனு செஞ்சுக்கிறங்க. நீ நல்ல மண்டையா இருக்கே, பரவாயில்ல. சரி, 4வது எத்தனை? 4வது புறாவை பார்த்து புறாவை போல கவடம் இல்லாதவளா இருங்கன்னு சொல்வதற்கு 4வது குறிப்பு
பிரா எப்போது கூட்டமாய் வாழும். சொல்லுங்க, எப்படி வாழும்? கூட்டமாய் வாழக்கூடிய சுவாவம் யாருக்குள்ள இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஆமா, அது தனிமையாய் அதிகமாய் வாழாது. கூட்டத்தை பிரிந்து என்ன செய்யாது? வாழாது. கூட்டத்தை பிரிஞ்சு நீங்க புறாவை பாருங்க, எங்க பார்த்தாலும் 50-60 புறா என்ன செய்யும்? பறக்கிறது பாருங்க, வானத்தில் பறக்கிற பாருங்க, புறாவை பறக்கிற பாருங்களேன். கூட்டமாக தான் என்ன செய்யணும்? அப்போ புறாவிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் கூடி வருகிற அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளணும். எபிரேயர் 10:25 வாசிங்க, நம்ம தெரிஞ்ச வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய கடவோம்? புத்தி சொல்ல கடவோம். போதும், அந்த வசனம் நம்ம தெரியும். சபை கூடி வருது என்ன செய்யக்கூடாதான்? தனியா இருக்க நம்ம விரும்பக்கூடாது. தனித்து வாழ விரும்பக்கூடாது. எப்போ தனிமையாக போகிறது அப்போ தான் பேய் வருவான். ஏவாள் தனியாக இருக்கும்போது தான் பிசாசு வந்தான். ஆதாமோடு இருக்கும்போது என்ன செய்யலை? வரலை. தனிமைக்கு யார் இடம் கொடுக்கிறோமோ அப்போ ஓடி வருவான். யாரு? பேய். ஆனாலும் சபை கூடி வருதில் 2 வாரம் நீங்கள் சபைக்கு வரலைன்னா ஆவிக்குரிய பின்மாற்றம் வந்துடும். 2 வாரம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் நீங்கள் பங்கெடுக்கலைன்னா பேய் உள்ள நுழைஞ்சிருவான். அல்லேலூயா. 2 வாரம் தானே 3 வாரம் தானே நான் சபைக்கு போகலை அப்படின்னு சொல்லி நினைச்சங்கன்னா உள்ள யார் வந்துடுவா? ஆமாம், அவங்களுடைய ஆவிக்குரிய தரம் குறைஞ்சிரும். அவங்களுக்கு சோர்வு என்ன செஞ்சிடும்? வந்துடும். நம்ம ஐக்கியத்தில் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஐக்கியத்தில் வரல, நான் நின்று பிழைச்சிக்கிறோம் அப்படின்னு நினச்சின்னா மேப்படையாக வந்துடுவான். அதனால சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசிலிருந்து ஊற்றப்பட்டு வடிகிற நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கு. அங்கே தானே ஆசீர்வாதம். ஆனாலும் இந்த கூடி வாழ்கிற அனுபவம் புறாவுக்குள்ள இருக்கு. அது தனிமையாக வாழ்ந்துட்டா ஒரு மாதிரியை கத்திக்கிட்டே இருக்கும். துணையை தேடும், கூட்டத்தை தேடும். கூன்னு என்ன செய்யும்? சத்தம் போடும், அலையும். ஐயோ, என் கூட்டத்தை என்ன செய்யிட்டேன், விட்டுட்டனே அப்படி சொல்லி என்ன செய்யும்? அலையும். இது புறாவுடைய சுவாவம், கூடி வாழ்கிற அனுபவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும் தெரியுமா? பெரிய பெரிய பரிசுத்தவான்களை ஏற்கனவே நம்ம தியானித்தோம். பவுல் சபை அனுப்புது. ஊழியத்தை முடிச்சு சபைக்கே திரும்பி என்ன செஞ்சார்? வந்தார். 2வது முறையும் போனார், திரும்ப வந்தார். 3வது முறையும் போனார், திரும்ப வந்தார். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் அவசியம். கூடி வாழுகிற அனுபவம் அவசியம். ஆனாலும் ஆண்டவர் சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது சொல்லி வாரத்தில் ஒரு நாளை ஆண்டவர் சபை கூடி வருவதற்காக ஏற்பாடு பண்ணி தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, இந்த சபை கூடி கூட்டமாக வாழ்கிறதை வெறுக்கிறவங்களை பாருங்க. அவங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அவங்க பல்ஸை டெஸ்ட் பண்ணி பாருங்க, லோ தான் காட்டும். அல்லேலூயா. யாரோடு சேர மாட்டேன், யாரோடு ஐக்கிய மாட்டேன். அவங்க என்ன பிடிக்காது, இவங்க என்ன பிடிக்காது. அவங்களோட நான் சேர மாட்டேன், இவங்களோட சேர மாட்டேன். அவங்களோட எனக்கு ஒத்து வராது.
3 வருஷ காலம் இயேசு வந்தானா தனிமையாக ஊழியத்தை செஞ்சுட்டு போயிடலாம். 12 பேரை தேர்ந்தெடுத்தார். 12 பேர் 12 ரகம். 12 ரகம். அந்த 12 ரகத்தோடையும் 3 வருஷ காலம் வாழ்ந்துட்டு வெற்றியாய் ஊழியத்தை முடிச்சுட்டு போனார். அல்லேலூயா. அவங்கள கண்டா பிடிக்காது, அவங்கள கண்டா கை கொடுக்க மாட்டேன், இவங்களை கண்டா சிரிக்க மாட்டேன், அவங்கள கண்டா நான் முறைப்பேன், அவங்க எனக்கு பிடிக்காது இவங்க எனக்கு பிடிக்காதுன்னா உனக்குள்ள பிராவுனுடைய குணாதிசயம் இல்லைன்னு அர்த்தம். நான் தனியாகத்தான் போவேன், தனியாகத்தான் வரேன், நான் யாரையும் பார்த்தா எதுக்க பார்த்தவரை சிரிக்க மாட்டேன், நரசிம்மராவ் மாதிரி மாறிடுவேன். அப்படி இருந்தேன்னா உங்களுக்கு என்ன இருக்கு? ஐயோ ஏசப்பா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புறா என்ன செய்யுமா? கூடி வாழும். அடுத்து புறாவுடைய சுபாவம் எத்தனை சொல்லியிருக்கேன்? 4. 5வது, புறா எவ்வளவு தூரம் போனாலும் சொல்லியிருக்காங்க வேத அந்த புறாவை ஆராய்ச்சி பண்ணவங்க 1000 மைல் தூரம் அப்பால போகுமா. அல்லது ஒரு கூட்டை விட்டு 1000 மைல் தூரம் போகுமா. சென்னை இங்கேருந்து 250 கிலோமீட்டர் தான். கல்கத்தா வரைக்கும் போகும். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனாலும் அந்த புறா திரும்ப தன் கூட்டுக்கே திரும்பி வந்துடுமா. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கூட்டினுடைய அந்த கூடு எங்க இருக்கு, என்னுடைய இருப்பிடம் எங்க இருக்கு, என் கூடு எங்க இருக்கு என்பதை யாருக்கு தெரியுமா? எத்தனை மைல் தூரம் போனாலும் நீங்க கூகுளில் போய் ப்ரா என்கிற அதை சர்ச் பண்ணுங்களேன். அதில் வரும் பாருங்களேன் ப்ராவை குறித்து. நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நீங்கள் போய் பாருங்களேன், பாருங்களேன் அது வரும். இப்போ பார்க்க வேணாம், இப்போ நான் சொல்கிற கேளுங்க. கவனிங்க, எத்தனை மைல் பிரயாணம் பண்ணுமா? 1000 மைலுக்கு அப்பால் போனாலும் அங்கிருந்து தன் கூட்டை மறக்காம எங்க வந்துருமா? சில கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டா சபையை மறந்துடுறாங்க. சில வேலைக்கு போயிட்டா சபை என்ன செஞ்சிடறாங்க? மறந்துடுறாங்க. வெளிநாட்டுக்கு போய் ஒரு சபையில் ஒரு மெம்பர் ஆயிட்டாங்கன்னா அல்லது அங்கே போனாங்கன்னா எங்கள் சபை அது அங்கே இருக்கிறது அவங்க சபையாம். எங்கே இருக்கிறது? எங்க பாஸ்ட் எங்கே இருக்கிறது? கூட்டம் மறந்த பைபிள் ஒரு வசனம் இருக்கு, தன் ஸ்தானத்தை விட்டு போனவன் ஒரு என்ன பறவைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? தன் கூட்டை விட்டு போன அந்த பறவைக்கு ஒப்பாருங்க. சில பறவைக்கு எந்த கூட்டை விட்டு போன திரும்பி வர தெரியாது, ஆனால் புறாவுக்கு தெரியும். புறாவுக்கு தெரியும். சில பறவைலாம் போனால் எங்கேயாவது ஒரு உணவு கிடச்சிட்டா அங்கேயே என்ன செஞ்சிடும்? தங்கி. எங்கேயாவது ஒரு கூடு கிடச்சிட்டா அங்கேயே என்ன செஞ்சிடும்? தங்கிடும். ஆனால் புறா 1000 மைலுக்கு அப்பால போனாலும் அது தன் வேலையை முடிச்சுட்டு எங்கே வந்துடுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பைபிள்லையும் சொல்லப்பட்டு மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவி இருக்கிற புறாக்களை போலவும், தங்கள் பலகணையின் துவாரத்துக்குள் தீவி இருக்கிற புறாவை போலவும் பறந்து வருகிற இவர்கள் யார்? பறந்து வருகிற வேறொரு காரியத்தை ஒப்பிடுவதற்காக யாரை பயன்படுத்துறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய எப்படி எழுதிருக்க? மைக்க கீழே வைக்க கூடாது. தங்கள் பலகினி துவாரத்துக்குள் தீவிரிக்கிற பிராக்களை போல பறந்து வருகிற
பறந்து வருகிற இவர்கள் யார்? யார்? அப்ப பறவை பிராணசிமா தங்களுடைய பலகனை துவாரது அப்படின்னா கூட்டுக்குள்ள அது இருக்கிற இடத்துக்குள்ள தீவிரமாக வந்துருமா உள்ள. அது எங்கே என்ன செய்யாது, தங்காதான். வேற பறவையோடு சோடி என்ன செய்யாதான், சேராதான். அது என்ன செய்ய, தன்னுடைய இடத்துக்கு என்ன செய்யும், திரும்பி வந்துருமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதே போல விசுவாசிகள் காணப்படணும். உங்க கூடு எங்க இருக்குன்னு தெரியணும். எத்தனை உங்க கூடு தெரியும்? கூடு தெரிஞ்சவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் கூட தெரியலையா? இன்னொரு பாரு, கூடு தெரியுமா? உங்க கூடு எது? விஜய் உலகத்தையே சுற்றி வந்தால் கூடு எங்க தான்? புதுப்பட்டினம் தேவசபை. உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாலும், பெரிய கப்பலுக்கு கொண்டு போனாலும் கூடு எதுதான்? புதுப்பட்டினம் தேவசபை தான் கூடு. ஆளே இல்லையா? கூடு எங்க? இல்லாட்டா பைபிள் நீ ஆகாயத்தில் கூடு கட்டினாலும் உன்னை அங்கிருந்து கீழே என்ன செஞ்சிருவேன், தள்ளிடுவேன்னு சொல்லுது பைபிள்ல. ஆகாயத்தில் போய் இவங்க நினைச்சாங்க போயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? யாரு? ஆராய்ச்சி பண்ணி 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 மனுஷனை வேற ஒரு கிரகத்தில் கொண்டு போய் அங்கே தங்க வைக்கலான்னு சொன்னால், இல்லை பல மில்லியன் பணங்களை செலவழித்து இன்னைக்கு சந்திரத்துக்கு போகிறோம், செவ்வாய் கிரகத்துக்கு போகிறோம், எல்லாம் போய் பார்க்குறான். எங்கேயாவது தண்ணி இருக்கா, காற்று வசதி இருக்கிறா, மனுஷனை அங்கே ஒன்று வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பைபிள் சொல்லுது, பூமி மனுப்பத்திற்காக கொடுக்கப்பட்டதுக்கு நீ ஆகாயம் யாரு? தேவனுடைய மகிமை என்ன செய்த வெளிப்படு. நீ ஆகாயத்தில் கூடு கட்டினாலும் அங்கிருந்து கீழே தள்ளிடுவேன். ஒரு சில மாதங்கள் நீ தங்கலாம், நிரந்தரமாக அங்கே என்ன செய்ய முடியாது. ஒரு சில வாரங்கள் தரலாம். அது திக்கு 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 பூமியில் வந்து சேருவோம். வந்து சுற்றிலாம் ஒரு இது விண்கலம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஐயோ குடும்பம்லாம் இப்போ சிலர் போயிருக்கா, வந்துட்டு ஆனாலும் தெரியல. அவங்களும் திக்கு 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 திக்கு. அது அவங்க எங்கே அவங்க கிரகத்துக்கு போகலை. ஆமாம், விண்வெளி இதில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இருக்கிறதே படாத பாடு. கூடு மனுஷனுக்கு வைக்கப்பட்ட மொத்த மனுஷனுக்கு வைக்க கூடு பூமி தான். பூமி மனுப்புத்திறனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. நீ வானத்தில் போய் கூடு கட்டின அங்கேருந்து ஒன்று செய்வேன். நீ அங்கே இருக்க வேண்டியவன் இல்லை, உனக்காகத்தான் இங்கே ஆண்டவர் நியமித்திருக்கிறார். புதுப்பட்டினம் சபை தான் உனக்கு சொந்தம். வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லு, உச்சாமா சொல்லுங்க. சரி, எத்தனை சொல்லியிருக்கிறேன்? ஆறாவது புறா பெண் புறா முட்டையிடும். என்னது? அது 21 நாட்களில் குஞ்சு பொரிச்சிடும். மற்ற பறவைகள்லாம் இந்த புறாவை போல இல்லை. இந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் சேர்ந்து தான் அந்த குஞ்சியை வளர்த்து எடுக்குமா. ஒரு அல்லேலூயா. என்னது? பெண் புறா மட்டும் என்ன செய்யாதா, குஞ்சிய நான் தானே 21 நாள் அடக்காட்டேன், நான் தானே முட்டை இட்டேன் அப்படி சொல்லி அது மட்டும் பார்க்காதான். அந்த ஆண்புறா நீ தான் முட்டை இட்ட, நீ தானே அடக்காத்த, நீனே பார்த்துக்கன்னு சொல்லாதான். ரெண்டுமே சேர்ந்து தான் வளர்க்குமா. எதை? குஞ்சு. நல்ல குணம் தானே. சில பெத்து போட்டு அப்பா அம்மா போயிடறாங்க.
அப்பா அம்மா வைக்கிறாங்க. அந்த பிள்ளையோடு கடந்து படுற பாடு யாருதான்? நான் பார்த்துருக்கேன் சில இடத்துல தாய் ஒரு பிள்ளை இடுக்கில் இருக்கிக்கிறோம், கையில் ஒரு பை இருக்கும், இந்த கையில் ஒரு பை இருக்கும், தலையில் ஒரு பை இருக்கும், பிள்ளை இப்படி பிடிச்சிக்கிட்டு நடக்கும். இந்த மனுஷன் வருவானே, மனுஷன் வருவான், உன் கையிலையும் பை இருக்காது, தலையிலையும் பை, கையை வீசிட்டு வருவான். அட நம் பொண்டாட்டி பிள்ளைய அப்படி இடுக்கில் வச்சுக்கிட்டு கையில் ஒன்று பிடிச்சிக்கிறது, தலையில் ஒன்று பிடிச்சிக்கிறதுக்கு, அதையா இந்த பையவாது வாங்கிக்கணும், வாங்க மாட்டான். நீங்கள் இல்லை, நீங்களாம் நல்ல 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 அப்பா அம்மா. இது படாத பாடுபட்டுக்கிட்டு பிள்ளைய கூட்டிகிட்டு இந்த இதை கல்யாணம் முடிக்காத மாதிரி தூரத்தில் வருவார். அது அங்கே போகும், இல்லாட்டா அவர் அங்கே போவார், இது எங்கே வரும்? ஒரு மாதிரியா பார்க்குறிய? மனைவியை குறித்து யோசிக்கிறதே கிடையாது. இது மோசமான கெட்ட காக்கா, கழுகு. அது கூட நல்ல சுவாவம் இருக்க. பறவைகளுக்கு இருக்கிற கொடாதிசயம் எனக்கு யாருக்கு இல்லை? பறவைகளுக்கு மட்டும். ஆனால் அவங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ண புருஷனை கையெழுத்து போட்டால் தானே, அதில் மட்டும் கரெக்டாக இருப்பார் இவர். கையெழுத்து போடாமல் நீ எப்படி போய் எப்படி போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ண? எனக்கு தெரியும், பிள்ளை 4-5 பிள்ளையை பெற்று போட்டு போவேன், நான் தானே வளர்க்கணும். நீ எப்பேற்பட்டு வளர்த்தாலும் பரவாயில்ல, எனக்கு 8 பிள்ளை பெற்று தரணும். ஹலோ சகோதரன், ஒரு அல்லையிலையா சொல்லுங்க, வராத. நீங்கள் என்ன உழைச்சி கொடுக்குறது என் பொறுப்பு, பிள்ளைகளை வளர்க்கலாம் அவங்க பொறுப்பு. ஹலோ 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 ஆண்கள் வளர்க்குறாரா? பரவாயில்ல. அந்த ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று அப்படித்தான் இருக்காங்க. பக்கத்தில் ஒன்று இருக்கு, எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிடுவார், ஹாயாக போவார் அவர். ஆனால் புறாவுக்குள்ள ஆண் புறாவும் பெண் புறாவும் சேர்ந்து தான் பிள்ளைய வளர்க்குமா. நான் சொல்லலப்பா, ஆராய்ச்சி பண்ணணும் சொல்றாங்க. புறாவை தனியாக எடுத்து ஆராய்ச்சி பண்றவங்க சொல்றாங்க, ஆண் புறாவும் பெண் புறாவும் தான் என்ன வளர்க்குமா. என் புருஷன் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கான்னு சொல்றல, ஒரு அல்லையிலையோ சொல்லு பார்ப்போம். கை 1 2 3 இல்லைன்னா அடிச்சிருவார்ல. இவங்கள உண்மையை ஒத்துக்கிட்டா. சில நான் தான் என் பிள்ளைய அவன் விட்டுட்டு போயிட்டான், அங்கே போய் அவன் ஜாலியாக இருக்கிறான், படாத பாடுபடுத்து நான் தான் என்ன செய்கிறேன், வளர்க்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. சகோதரலாம் திருந்தனம். பக்கத்தில் வச்சுருங்க சகோதரலாம். கர்ணனையா கை கொடுக்க லேட் ஆகுது. கல்யாணம் முடிக்க போகிறவங்களும் இப்போ நினச்சிக்கிறணும், 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யணும், பிள்ளைய வளர்க்கணும். அதனால தான் ஆண்டவர் இந்த கவனற்ற இருதயத்துக்கு யாரை பயன்படுத்தி இருக்கிறார்? புறாவை பயன்படுத்தி. அல்லேலூயா. இன்னொரு கோணம் என்ன தெரியுமா? புறா அதனுடைய ஒரு இணையோடு தான் சேருமா, 4-5 வச்சுக்கிறாதான். இந்த மிருகத்தை போல வாழாதான். இங்க இருக்கிற ஒரு அல்ல சொல்லுங்க, தன்னுடைய ஜோடியோடு தான் இனப்பிறக்கத்தை உண்டாக்குமா. யாரு? வேற ஒரு புறாவோடு சேர்ந்து வாழாது, தன் ஜோடியோடு தான் புறா வாழுமா. அது அந்த புறாவே தன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாதான்.
அந்த புறாவே தன்னுடைய மனைவி புறாவுக்கு என்ன செய்யாதான்? ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இருக்கீங்களா? இருக்கிறவங்கள ஒரு சொல்லுங்க பார்ப்போம். கையை வைத்து ஒரு அள்ளி சொல்லுங்க. எத்தனாவது குறிப்பு சொன்ன? 7வது குறிப்பில் அது எந்த பிராவோடு ஜோடி சேருதோ அந்த புறா வரைக்கும் தான் கடைசி வரைக்கும் வாழுமா. அதோடு தான் சேர்ந்து இனப்பெருக்கம் உண்டாக்குமா. வேற புறா வந்தா கூட கொத்தி தள்ளிருமா. ஏன் ஜோடி அங்க இருக்க, நீ யாருன்னு கேட்குமா. நிறைய பேர் முறைக்கிறிய. புரிஞ்சவங்கள ஒரு அள்ளி சொல்லுங்க. என்ன புரிஞ்சிச்சு? புறா, ஒரு புறாவே தன் ஒரே மனைவியோடு வாழுமா. ஒரே புறா ஒரே புருஷனோடு வாழுமா. வேற பறவையோடு, அந்த புறாவுக்களே வேற புறாவோடு என்ன செய்யாதான்? வாழாதான். இதுலாம் உலகம் கற்றுக்கொள்ளணும், சபை கற்றுக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அடுத்து முடிச்சிருவோம். இதில் நிறைய போவேன். சொன்னா அவங்க புரிஞ்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த புறா அது உயரமான இடத்துல தான் இருக்க விரும்புமா. எங்க நீங்க பாருங்கள்ல, உயர்ந்த மலையில பெரிய கோயில், பெரிய கட்டடங்கள், அங்கதான் புறா வாழ விரும்புமா. நீங்க பாருங்களேன், பெரிய கட்டடங்கள்ல, பெரிய ஆலயங்கள்ல, பெரிய கண்மலை மேல அங்கதான் என்ன இருக்கு? புறா வாழும். மண்ணுல இருக்கிறதை விட, பூமியில இருக்கிறதை விட, சமதரையில இருக்கிறதை விட, சிலர் தான் அதை பிடிச்சி கூட்டுக்களை போட்டு அடைச்சி வச்சிடறாங்க. அது சாதாரண சுபாவம் என்ன தெரியுமா? சிகரங்களிலே தங்கணும். எங்க இருக்கணும்? உயர்ந்த இடங்களில் என்ன செய்யணும்? தங்கணும். அது மண்ணோடு ஒட்டி கொள்ளதுக்கு ஆசையே கிடையாது. உன்னத பாட்டில் ஒரு வசனம் வருது, 2:14. சீக்கிரம் வாசி. கண்மலையின் வெடிப்புக்குள்ள, சிகரங்களின் மலைகளிலே தங்குகிறேன் புறாவே. பைபிள் எப்போதோ கண்டுபிடிச்சிருச்சு. புறா எங்க இருக்குமா? கண்மலையின் வெடிப்புக்கள்ல, சிகரங்களின் மறைவில் தங்குறேன் புறாவே. புறாவை ஆராய்ச்சி பண்றவங்க அவங்க கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா? சிகரங்கள்ல, உயர்ந்த இடங்கள்ல, தேவாலயங்கள்ல, பெரிய கட்டடங்கள்ல, மலைகளில் இருக்கத்தான் யார் விரும்புவாங்களாம்? புறா விரும்புமா. ஒரு அல்லேலூயா. கவனிங்களேன், இதுல நம்ம என்ன பாடம் கற்றுக்கள் தெரியுமா? இந்த மண்ணுக்குரியதை விட்டுட்டு விண்ணுக்குரியதை தேடணும். உயர்ந்த அனுபவத்துக்குள்ள போக விரும்பணும். நாள் அளவுல தேவ ஜனங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விண்ணை தொடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நஞ்சாமுஞ்சாம் காரியத்தெல்லாம் விடணும். சின்ன சின்ன காரியத்தெல்லாம் விடணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில சூப்பராகணும். சிலரை பார்த்தாவே ரட்சிக்கப்பட்ட நாள் நாங்கள் அப்படித்தான் ஆவிக்குரிய நிலை இருக்கு. அதே சுபாவம், அதே கிரிய, அதே வாழ்க்கை, அதே வார்த்தை, அதே புலம்பல், அதே இதுதான் இருக்கு. வாழ்க்கையில் கொஞ்சம் கூட என்ன இல்லை, உயர்வை பார்க்க
நம்மளை யாரும் கொண்டு போய் உயர வைக்க மாட்டாங்க. நம்ம தூக்கி கொண்டு போய் உயர வைக்க மாட்டாங்க. தள்ளி கொண்டு போய் உயர வைக்க மாட்டாங்க. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கொண்டு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரோடு இணைந்து செயல்படும்போது ஆண்டவரே நம்ம கொண்டு போய் மேலே வச்சிருவாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அப்போ. நிறைய பேர் என்ன பயன்படுத்தலை, என்ன ஒதுக்கிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்க, என்ன கொண்டு போகலை, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை, என்ன கவனிக்க ஆள் இல்லைன்னு சொல்லிக்கிறா. என்ன யார் கவனிக்கிறா? அல்லேலூயா. நான் எந்த பைபிள் ஸ்கூல்லையும் போய் என்ன செய்யலை, பைபிள் படிக்கலை, பைபிள் காலேஜுக்கு போகல. உங்களுக்கு சொல்கிற மாதிரி உற்சாகப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. கேட்டு பார்த்து உட்கார்ந்து தியானித்து கற்றுக்கொண்டு இந்த நிலைக்கு வந்திருக்குன்னா இந்த ஆண்டவருடைய கிருபை. என்னை வளர்த்த ஆவிக்குரிய பெற்றோருக்கு முன்னாடி தைரியமாக நின்று நான் பிரசங்கம் பண்ணி அவருடைய பாராட்டப்படுறதுனா அது சாதாரண காரியம் கிடையாது. இல்லை, யாரோ உங்களை குத்தி தள்ளிட்டாங்க மேலே. என்னுடைய ஊழியத்தை, என்னுடைய பிரசங்கத்தை என்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர் கண்டு ரசிக்கிறாங்கன்னா, என் மகன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு விலைக்கரையம் பண்ணி இருக்கிறோம். மிதி வாங்கியிருக்கிறோம், மிதிச்சிருக்காங்க, உதைச்சிருக்காங்க, அடி வாங்கியிருக்கிறோம். நிந்தைகள், அவமானங்கள், பரியாசங்கள் இன்னும் வருதே. அதை நடுவில் ஓடுறதுனால கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அவங்கள யாரையும் அப்படியே போய் தூக்கிட்டு வளரணும். பிராவை போல உயர்ந்த நோக்கமுடையவளாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? மிதிக்க மிதிக்கத்தான் களிமண் பண்படும். ஒரு வாயத்தந்து ஒரு அள்ளி சொல்லுங்க. மிதிக்க மிதிக்கத்தான் களிமண் என்ன செய்யும்? ஆமா, பிணையத்தான் அது ஒரு பாத்திரமாய் மாறும். என்னை தொடவே தொடாத களிமண் சொல்லி என்னை மிதிக்கவே மிதிக்காத, என் மேல தண்ணி ஊத்தவே ஊத்தாத, என்னை உடைக்காத, என்னை பிசையாத, என்னை தொடாத அப்படின்னு சொன்னா களிமண் தான் கட்டியாத்தான் கிடக்கும். அங்கே குப்பையில் கிடக்கும், வயலில் கிடக்கும். வெட்டுவாங்க தான், மண் வெட்டி படத்தான் செய்யும். அது கட்டையாத்தான் நீ கிடப்ப. கட்டையை கடந்த பயன்பட முடியுமா? சொல்லு விஜய். அது என்ன செய்யணும்? அதை போட்டு மிதி 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 மிதிச்சு தண்ணி ஊற்றி வலிக்கத்தான் செய்யும். அதுதான் ராஜா பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாறுவதற்காக அந்த மிதி உதை. பாட்டு இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன். லேசாயிடுச்சு பாரு. என்னை குத்திட்டாங்க, என்னை குடைஞ்சிட்டாங்க. நம்ம பாடுற பாட்டு நிறைய பேர் பொய் தானே. அந்த ஆளுக்கு பாவம். தேவ சமூகத்திலிருந்து உட்கார்ந்து அனுபவத்தை பாடலாடி எழுதிக்கிட்டு வந்தா, அவர் பாடினார் இன்னும் உடைக்கிறேன்னா, அவர் குப்பை உடைக்கிட்டு இருந்தாலும் இப்போ சூப்பர் ஊழியக்காராக மாறிட்டார். உடைக்க எப்படி மாறிட்டார்? குப்பை உறக்கினால பைய அந்த ஒரு என்ன பை, சாக்கு பை
போய் குப்பை குப்பையாக பிறக்கணும் ஒரு டெல்லியில். அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆமாம், பாடுகள் மத்தியில் இப்போ சூப்பராக போயிட்டார். நீ தான் தொட்டா வருது வருவேன். ஐயையோ, கோபமா எரிச்சா. அன்னைக்கு 2 ஊழியக்காரங்க பத்தாங்க பாரு கோபம். ஐயோ, இவங்கெல்லாம் எங்கடா உயர போகிறாங்க. எனக்கு ஐயோ, இந்த சுபாவத்தை மாற்றாத வரைக்கும், ஒட்டைக்க ஒப்பு கொடுக்காத வரைக்கும் உன்னதத்துக்கு போக முடியாது. பாருங்க, பக்கத்தில் பாருங்க. பக்கத்து பார்த்து என்கிட்ட ஏதாவது குறை இருந்தால் சொல்லு, திருந்திக்கிறேன். நீ நான் திருந்த போறேன். என்ன சொன்னா, முடிஞ்ச பின்னாடி சாப்பிட்டுட்ட ஒருத்தர் பேசி, நம்ம உயரணும்னா உடைக்கப்படணும், உயரணும்னா மிதிக்கப்படணும், உயரம்னா பிசையப்படணும், உயரம்னா விட்டு கொடுக்கணும். புறா எங்கே வாழுமா? அல்லேலூயா. புறாவுக்கு அடுத்து இன்னொரு கோணம், புறாவை அமைதி சின்னத்துக்கு பயன்படுத்துவாங்க. என்னத்துக்கு? சமாதானத்துக்கு பயன்படுத்துகிற காக்கையவா புறாவையா? எதை சமாதானத்துக்காக பறக்க விடுவாங்க சொல்லுங்க? புறாவை. என்னத்த? அப்போ புறா சமாதான சின்னம். என்னது? அமைதி சின்னம் தான். என்னது? புறா. நீங்க என்ன புறா? காட்டுப்புறாவா, நாட்டுப்புறா, வீட்டுப்புறாவா? புறாவிலே பல வகை இருக்கு. அதுக்கு நான் போகல. 360க்கு மேற்பட்ட புறா இனங்கள் இருக்கு. எத்தனை? ஆமா, சரியா? சமாதான புறாக்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி உள்ளவங்கள சமாதான புறாக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா. எல்லாரும் இந்த புறாவை போல போயிட்ட சபையில சண்டையே இருக்காது, குடும்பத்தில் சண்டையே இருக்காத. சமாதான சின்னம் என்ன? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். முடிந்த அளவு நம்ம சமாதானத்துக்கு காரணராய் மாறணும், புறாவை போல மாறணும். பெரிய தலைவர்கள்லாம் சமாதானத்துக்காக பறக்க விடுவது என்ன? மேடையில் நிற்பாங்க, புறாவை வச்சிருவாங்க, எல்லாரும் சேர்ந்து அப்படி பறக்க விடுவாங்க. எதுக்கு? இதை பாருங்கப்பா, இது சமாதானத்துக்காக. வேற எந்த பறவையும் பறக்க விட மாட்டாங்க. எதைத்தான் பறக்க விடுவாங்க? சமாதானம். அல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாருமே சமாதான புறாவா இருக்கணும். 2 பேர் நல்லா இருப்பாங்க, 3வது ஆள் போச்சுன்னு வச்சுக்க, அது புறாவா இல்லாமல் இருக்கட்டும். 2 நிமிஷத்தில் 2 பேர் தனித்தனியாக போயிடுவா. தெரியுமா? 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 இதுதான் தொடக்கமே. தெரியுமா? தெரியுமா தான். அதை தெரியுமா தெரியுமான்னு வாயை திறந்தவொடனே எனக்கு தெரியும் அப்படின்னு வந்துடணும். சொல்லு சொல்லு சொல்லு, என்ன சொல்ல போற அப்படின்னு சொன்ன முடிஞ்சும் கதை. சரி, எத்தனை சொல்லிட்டா? 10ஓட முடிச்சிடும். அப்பாடா, சீக்கிரம் முட்றா, வயரெல்லாம் பசிக்குதா? அல்லேலூயா. புறா முன்கூட்டியே புயல் வாரதை, எரிமலை வெடிக்கப் போகுது என்பதை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை கொண்டதான் எனது புறா. புயல் வாரதுக்கு முன்னாடியே
புயல் வரப்போகுதுன்னு சொல்லி இடம் மாறிடுமா. யாரு? எரிமலை பூமிக்குள்ள அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வெடிக்க போறது முன்கூட்டி யாருக்கு தெரியுமா? புறாவுக்கு தெரியும். அதனால முன்கூட்டியே ஆபத்துக்கு அது என்ன செஞ்சிருமா? விளைகிறமா, இடம் மாற்றம் பண்ணிடுமா. யாரு? புறா. முன்கூட்டியே வருகிற பிரச்சனையை அறியக்கூடிய அந்த பார்வை, அந்த எண்ணம் அல்லது அந்த தன்மை யாருக்குள்ள இருக்கான் அப்படின்னா சொன்னா தீர்க்க தரிசன பார்வை உள்ளதா என்னது? புறா. இந்த இடத்துல நம்ம வாழ்கிறோம். இந்த இடத்துக்கு இப்போ பூமி அதிர்ச்சி வரப்போகுது. இந்த இடத்துல புயல் அடிக்க போகுது, எரிமலை வெடிக்க போகுது என்பதை முன்கூட்டியே அது அறிஞ்சிருமா. அந்த அறிவு திறன் அதுக்குள்ள இருக்கான். அதை நுகரக்கூடிய திறன் இருக்கான். பார்த்தா சின்ன புறாதான், அந்த திறன் இருக்கான். 6 அடி இருக்கிறோம், 3 அடி அகலம் இருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனை குறித்த ஒரு முன்கூட்டி வருகிற இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு, இதை எப்படி செய்யலாம், எதை செய்யலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுகிற அனுபவம் இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இல்லை. சூழ்நிலை இப்படி இருக்க, இதெல்லாம் எப்படி சமாளிப்பது என்பது முன்கூட்டியே திட்டமிடுதல் இன்னைக்கு யாருக்கு இல்லை. நம்ம நிறைய பேர் இந்த வாசலுக்கு குறுகிய வாசல் குனிஞ்சுதான் போகணும் அப்படின்னு நினைக்காம போன உடனே முட்டுறது, முட்டிட்டு தான் குனியுது. ஹலோ, இருக்கீங்களா? இதை நீங்க ரசிச்சுட்டோ ருசிச்சுட்டோ போகக்கூடாது. மாறணும், மாறணும், மாறணும். புறாவை போல கபடற்றவளாய் மாறணும். கபடற்ற உள்ள வேணும். ஏசப்பா உங்களுக்கு தரணும். தரலைன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் வளராதே, உயராதே, அப்படியே தான் இருப்பீங்க. நான் மாற்றி ஆகணும். என் சுபாவத்தை நான் கண்டறிந்து அதை மாற்றி ஆகணும். ஆண்டவர் மாற்றுவார், ஆண்டவர் மாற்றுவார்னா ஆண்டவர் மாற்றத்தான் பிரசங்கம். ஆண்டவர் சொல்லித்தான் தருவார். நம்ம தான் மாறணும், நம்ம தான் விட்டு கொடுக்கணும். நம்ம சுபாவத்தை விட்டு கொடுக்கணும், சுயத்தை விட்டு கொடுக்கணும். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகணும். ஒரு தப்புமே செய்யல. ஒரு சகோதரி வந்து என் காலில் விழுது காலையில். அவங்க எந்த தப்புமே செய்யலை. அந்த எண்ணம் வரணும். அந்த எண்ணம் என்ன செய்யணும்? வரணும். அவங்க அம்மாவை அடக்கம் பண்ண போகும்போது அந்த ஊருக்கார திட்டாங்க. எங்க போயிட்டாங்களா? வந்தீங்களா, பார்த்தீங்களா, போங்க. கேஸு கீஸு ஜபம் அதெல்லாம் நினச்சக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கே வருத்தம். அது அவங்க சொல்லலை. அதுக்கு எங்கள் ஊருக்காரங்க எங்கள் சொந்தக்காரன் பேசிட்டா என் காலில் வந்து மன்னிப்பு கேட்க அது அவசியமே இல்லை. ஒப்புரவாகிறதுக்கு முன் வரணும். அதுதான் என்ன சுபாவம். அப்படி எல்லாரும் இருந்துட்டு